வணக்கம் மரநாதா இந்தியா டிவி சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் தான் நான் அமேசான் இந்தியாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி இது இன்னைக்கு நான் இந்த பார்சலை ரிசீவ் பண்ணேன். ஸோ இதோடைய அன்பாக்சிங்கை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு வாட்டர் ஃபில்டருக்கு இது நான் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, இப்போ நான் ரீசெண்டாக 2024 உடைய ஐஎஃப்பி வாஷிங் மிஷின் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதோடைய மாடல் செனட்டர் BX 8012 என்ற மிஷின் நான் வாங்கினேன். ஸோ அதுக்காக தான் இந்த வாட்டர் ஃபில்டரும் வாங்கினேன். ஸோ அந்த மிஷினுக்கும் நான் தனியாக நான் வீடியோ போட்டிருக்கிறேன். அதோடைய லிங்க்கை நான் இதோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். அந்த மிஷினை பற்றி கூட நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை போய் பார்க்கலாம். ஸோ அந்த மிஷினுக்காக தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோடைய பிராண்ட் நேம் பியூரிஃபிட் வாஷிங் மிஷின் ஃபில்டர் ஃபார் ஹார்ட் வாட்டர் குளோரின் லைம் ஸ்கேல் ரிமூவல் இது. அதே மாதிரி இது ஹார்ட் வாட்டர் சாஃப்ட்னர்னு கூட நம்ம சொல்லலாம். ஃபார் டாப் லோடுக்கும் சரி, ஃப்ரண்ட் லோட் மிஷின்ஸுக்கும் எல்லா பிராண்டுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் என்னுடைய மிஷினுக்கு. இது ஒரு ப்ளூ கலரு, ஒரே ஒரு இந்த இது ஃபில்டர் இதுக்குள்ளே இருக்குது. நம்ம இதை பிரித்து பார்ப்போம். இது வாங்கிறதுக்கு முன்னாடி இதோடைய நான் ஸ்டார் ரேட்டிங்கும் பார்த்தேன், கஸ்டமர் ரிவ்யூவும் பார்த்தேன். நல்லா தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு 4 அவுட் ஆஃப் 5 ஸ்டார் ரேட்டிங் இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம பிரித்து பார்ப்போம். இதோடைய எம்ஆர்பி அமேசான் சைட்டில் அவங்க கொடுத்துருக்குது 2999, அதாவது 3000க்கு 1 ரூபி கம்மி இதோடைய எம்ஆர்பி ரேட்டு. பட் நான் இன்னைக்கு வாங்கும் போது ஒரு 67% டிஸ்கவுண்ட்டில் தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதை நம்ம பிரித்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இது பில் காப்பி, அமேசானுடைய ஒரு பில் காப்பி இது. ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ள இன்னொரு பாக்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பியூரிஃபிட் வாஷிங் மிஷின் ஃபில்டர் ஃபார் ஹார்ட் வாட்டர் குளோரின் லைம் ஸ்கேல் ரிமூவர்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஹார்ட் வாட்டர் சாஃப்ட்னர் ஃபார் டாப் அண்ட் ஃப்ரண்ட் லோடு மிஷின்ஸுக்குன்னு கூட சொல்லலாம். எல்லா வாஷிங் மிஷினுக்கும் இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இதை நாம் வாங்கினேன். இது ப்ளூ கலர்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. படத்துல ப்ளூ கலர் தான். ஸோ இதில் ஒரு ஃபில்டர் தான் இருக்குது. இதை பிரித்து பார்ப்போம். ஸோ இதுதான் இருந்தது. ஸோ இந்த பேக்கெட்டுக்குள்ளே என்ன இருந்ததுன்னா, இந்த ஃபில்டரு, அதுக்குள்ளே இந்த ஓரிங்கு, தென் ஒரு டெஃப்லான் டேப் இது, அதுக்கப்புறம் அந்த ஃபில்டருடைய ஃபில்டர் இது தென் அமேசானுடைய பில் காப்பி இது உள்ளே வச்சுருந்தேன் அந்த பேக்கெட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் இருந்தது. ஸோ இது பியூரிஃபிட் பிராண்டுடைய யூசர் மேனுவல். இதில் QR கோடும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கேன் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்குள்ளே இந்த இதுவும் வச்சுருக்கிறாங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே இருந்தது. ஸோ இந்த ஃபில்டர் அந்த நம்ம வாஷிங் மிஷின் பேக் சைடில் இதை பொறுத்துறதுனால நம்மளுக்கு இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த ஃபில்டர் நம்ம தண்ணி ஒரு வேளை நம்ம போர் தண்ணியில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை நம்ம மெட்ரோ வாட்டருடைய தண்ணி யூஸ் பண்ணாலும் சரி. ஸோ இது நம்ம
இந்த வாஷிங் மிஷின் பேக் சைடில் நம்ம பொருத்தும் போது இது வழியாக தான் தண்ணி வந்து தென் வந்து இந்த மிஷினுக்கு போக போகுது, உள்ளே போக போகுது வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த ஹார்ட் வாட்டரும் சரி இல்லை வந்து கார்பரேஷன் வாட்டராக இருந்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய குளோரினை வந்து அது எடுக்கும், இது வந்து ரிமூவ் பண்ணும். அப்புறம் லைம் ஸ்கேலு வந்து ரிமூவ் பண்ணும். டஸ்ட்டுங்க வாட்டரில் வரக்கூடிய செடிமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே இதை ரிமூவ் பண்ணுன்ற மாதிரி தான் அவங்க போட்டிருக்கிறாங்க. அமேசான் சைட்டில் வந்து இந்த பியூரிஃபிட் பிராண்டு வந்து மேலும் வந்து கூப்பன் டிஸ்கவுண்ட்டுன்னு 20 rupees வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எம்ஆர்பியிலேருந்து 67% டிஸ்கவுண்ட்டும், அப்புறம் அதில் வந்து ஒரு 20 rupees டிஸ்கவுண்ட் கூப்பனில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது போக வந்து நம்மளுக்கு வந்து பே பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிள். இது வந்து பார்க்குறீங்க, இது ப்ளூ கலர்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது பிராண்டுடைய நேம் வந்து பியூரிஃபிட்டு. ப்ராடக்ட் டைமென்ஷன் வந்து 6 வந்து டெப்த்தும், 6 வந்து வித்தும், அப்புறம் வந்து 13 வந்து ஹைட்டும். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து சென்டிமீட்டரில். இது வந்து நம்ம உங்களுக்கு காட்டினோம். உள்ளே வந்து மேனுவல் இருந்தது, யூசர் மேனுவல் இருந்தது, அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் படித்து நம்ம பார்க்கலாம். இது உள்ளே இருக்கிறத வந்து நம்ம வெளியே எடுக்கலாம். இது கார்ட்ரிட்ஜ் இது. ஸோ இப்படி எடுத்துடலாம். ஸோ இது ஒரு டிரான்ஸ்பரண்ட், உள்ள என்ன நடக்குதுன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இதுக்குள்ளே வந்து இந்த பால்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இந்த மாதிரி பால்ஸ் 4 பால்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த ஃபில்டருக்குள்ளே. நம்ம இப்போ இந்த இதுக்குள்ளே நம்ம வந்து இந்த 4 பால்ஸையும் நம்ம போட போகிறோம். இந்த 4 பால்ஸ் 1 2 3 4 பால்ஸ் போட்டு இந்த இதுக்குள்ளே நம்ம இப்படி போட்டுட்டு தென் இதுக்கு மேலே வந்து இந்த கொடுத்துருக்கிற ஓரிங் இப்படி வச்சுட்டு இந்த ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த ஃபில்டரை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபில்டரை இதுக்குள்ளே நம்ம போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த எண்டை நம்ம வந்து மிஷினில் வரக்கூடிய த்ரெட்டில் வந்து போட்டு நம்ம வந்து இதை மூடிடுறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த இதில் வந்து அந்த மிஷினில் வரக்கூடிய இன்லெட் ஓஸை வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா தென் வாஷிங் மிஷினுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்லெட் ஓஸுடைய இது அடாப்டரை வந்து இப்படி வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த எண்டை வந்து மிஷினில் வச்சு அந்த இதில் வந்து இதை வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம், க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓஸில் இருக்கக்கூடிய வாட்டர் இது வழியாக போய் தென் இது இந்த ஃபில்டருக்குள்ளே போய் இது வழியாக மிஷினுக்குள்ளே போக போகுது. ஸோ இங்கே இதுக்குள்ளே தான் இந்த ப்ராசஸ் நடக்க போகுது, ஃபில்டரிங் இது. ஸோ இது வந்து இருக்கக்கூடிய அந்த எல்லாம் தண்ணியில் இருக்கக்கூடிய வந்து செடிமெண்ட் எல்லாமே இது வந்து என்ன பண்ணனா இது ரிமூவ் பண்ணி இந்த பக்கம் மிஷினுக்குள்ளே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அனுப்போம். ஸோ அதன் மூலமாக வந்து நம்ம மிஷினுக்கும் கொஞ்சம் லைஃப் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் இதை வாங்கினேன். இப்போ நான் இதை ஃபிக்ஸ் பண்ணும் போதும் உங்களுக்கு முடிஞ்சால் நான் காமிக்கிறேன். அது இல்லாமல் வந்து அவங்க வந்து டெஃப்லான் டேப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த டெஃப்லான் டேப்பு வந்து அங்கே வந்து இன்லெட்டில் வரக்கூடிய இதுலேயே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், டெஃப்லான் சுற்றிக்கலாம், இங்கேயே நம்ம சுற்றிக்கலாம். மிஷினில் வர்றதுலேயும் டெஃப்லான் சுற்றிட்டு இதை நம்ம இது பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஐஎஃப்பி BXN 8012ன்ற மிஷின், வாஷிங் மிஷின். இப்போ இந்த வாஷிங் மிஷினில் தான் இந்த பேக் சைடில் பார்க்கலாம். நீங்கள் இந்த பியூரிஃபிட் வாட்டர் ஃபில்டரை இப்போ நான் வந்து பொறுத்திருக்கிறேன். டெஃப்லான் டேப் போட்டு, டெஃப்லான் டேப் வந்து இந்த மிஷினில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டில், இன்லெட் அடாப்டர் த்ரெட்டில் வந்து நல்லா வந்து டெஃப்லான் டேப் நல்லா போட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த பியூரிஃபிட் வாட்டர் ஃபில்டரு அந்த ப்ளூ கவர் இருக்கக்கூடிய அந்த சைடில் நான் நல்லா டைட்டாக முடிக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் இந்த பியூரிஃபிட் வாட்டர் ஃபில்டர் அப்புறம் நீங்கள் பார்க்கலாம் இந்த பியூரிஃபிட் த்ரெட்லேயும் நான் வந்து டெஃப்லான் நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மிஷனோட வந்து 1 மீட்டர் டேப் அடாப்டர் அதை கொண்டு வந்து இதில் சொல்லிவிட்டேன். இப்போ இது வந்து இன்லெட், இது மிஷனுடைய இன்லெட். இந்த மிஷனுடைய இன்லெட்டை கொண்டு வந்து ஃபில்டரோட நான் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் வந்து என்னுடைய டேப்பையும் நான் வந்து இப்போ திறந்து தான் வச்சிருக்கிறேன். பவரும் ஆன் பண்ணியிருக்கிறேன். மிஷினில் துணியும் நான் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து இந்த இன்லெட்டில் வந்து வாட்டர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ லீக் இருக்குதான்னு பார்ப்போம். போன ட்ரிப் வந்து நிறைய இருந்தது லீக்கு. ஸோ அதனால தான் இந்த இதுவை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இது வந்து அடுத்த பீஸ் இது. ஸோ இதுலேயும் வந்து லீக் இருக்குது. லீக் மீன்ஸ் வந்து ரொம்ப இதுவும் வந்து அந்த ட்ராப் இருக்குது. ஸோ இதை எப்படி அரெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. நான் வந்து அவ்வளோ பெருசாக இல்லை, லீக் இருக்குது, சின்னதாக ஊற்றுது தண்ணி ட்ராப்பு. இப்போ நல்லா நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபில்டரில் வந்து இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால வந்து தண்ணி வந்து போகிறது நம்மளுக்கு நல்லா தெரியுது. தென் வந்து அந்த ஃபில்டருக்குள்ளே வந்து அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த இதில் வந்து அந்த பால்ஸ் கூட நான் உங்களுக்கு காட்டினேன். அந்த பால்ஸ் கூட எல்லாம் நல்லா கிளியராக தெரியுது. ஒருவேளை 2-3 வாஷ் பண்ண பிறகு அந்த இதில் போய் ஏதாவது துகள்கள் போய் அந்த இதில் போய் மறைஞ்சி ஒரு வேளை இது இந்த மைன்யூட் லீக் வந்து நிற்குமான்னு பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா வந்து இது போன ட்ரிப் மாதிரி இல்லை. போன ட்ரிப் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த ப்ளூ இது த்ரெட்டு பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப லீக் இருந்ததுனால அதை நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்னொரு வாட்டர் ஃபில்டர் கொடுத்தாங்க. இப்போ அதை தான் நான் பொருத்தி உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். நல்லா தெரியும் உங்களுக்கு அங்கேருந்து கேமராவில். நான் வந்து செல்ஃப் போட்டு எடுக்கிறேன். ஸோ ஐஎஃபிலையும் வந்து இந்த வாட்டர் ஃபில்டர் கிடைக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணும் போதே வந்து டெக்னீஷியன்ஸ் கொண்டு வருவாங்க, ஃபில்டர் கொண்டு வருவாங்க. அந்த ஃபில்டர் கொஞ்சம் விலை கூட இருந்தாலும் வந்து அவங்க ஒன்ஸ் அந்த ஃபிட் பண்ணிட்ட பிறகு இந்த லீக்கே அதில் வராது. லீக்கே பார்க்க முடியாது, மைனட் லீக்கை கூட பார்க்க முடியாது. டெஃப்லான் டேப் கூட அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, போட்டு அதை திரும்பிட்டு போயிடுவாங்க. பட் சரி வந்து எனக்கு வந்து இந்த மாடல் பார்க்கும்போது பிடிச்சது அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் பார்க்கலாம், இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். வந்து இந்த இன்லெட்டில் வந்து தண்ணி இந்த ஃபில்டர் வழியாக போகும்போது இந்த நம்ம பார்க்குறோம் என்ன நடக்குதுன்றதையும் பார்க்குறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபில்டரை நான் வாங்கினேன். ஸோ இப்போ ஒரு அளவுக்கு பரவாயில்ல, ஒன்றும் அவ்வளோ லீக் இல்லை. பார்ப்போம் வந்து இப்போ மிஷினை ரன் பண்ண வேண்டியது தான். இந்த டேப்பில் வந்து வாட்டர் ப்ரெஷர் வந்து அதிகம் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பிங்க உங்கள் வேலைகளை ஒதுக்கி இதில் பார்த்ததுக்காக மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் நம்ம நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.